இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பூ கொஞ்சம் கிடச்சிது. நான் வீட்டில் அன்னன்னைக்கு வரதை காட்டணும்னு ஒரு ஆசை, அதனால் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்த பூ இவ்வளோது வந்தது எடுத்தேன். இது வந்து காராமணி. இது கூட ஒரு முட்டையை போட்டால் ஒரு பொரியல் பண்ணால் 2 பேரும் சாப்பிடுவோம். நான் அவங்களாம் பொரியல். இது கொய்யா இலை ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த கொய்யா இலையில் நிறைய மருத்துவம் இருக்குது. இந்த கொய்யா இலையை பறிச்சு வந்து காய வச்சுருவோம்ப்பா. அப்படியே போட்டும் கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் வச்சு கொடுக்கலாம். சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையில் எழுந்ததும் நமக்கு வந்து ரொம்ப டைஜஷனுக்கும் நல்லது. இந்த கொய்யா இலையை காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டெய்லி ஒரு கஷாயம் போடுவேங்க. நான் ஒரு நாள் இந்த கஷாயம் போடுவேன், ஒரு நாளைக்கு கீழே கஷாயம் போடுவேன், ஒரு நாளைக்கு ஆவாரம்பு கஷாயம் போடுவேன். அது மாதிரி இது இன்றைக்கி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். இந்த காயை வச்சு பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 2 மிளகு, ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டோம்னா நல்லா உடம்புக்கும் நல்லாயிருக்கும். வயிறு பிரச்சனையும் இருக்காது. சுகரும் கண்ட்ரோல் லெவலில் இருக்கும். ஆனால் குடிச்சு பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப உடம்பு நல்லதுங்க. ஓகே, பாய்ங்க, வச்சுட்டுங்களா?